டைலாக் சொல்றியா? எனக்கு என்ன டைலாக்? நானே சொல்லித்தரேன். எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? என்ன சொல்லு. எனக்கு பசிக்கும், நான் சாப்பிடக்கூடாதா? இந்த டைலாக் ட்ரெண்டிங். கூடல ஹாய் கேஸ், இப்போ நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யானைமலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில். பெருமாள் கோவிலுக்கு ஆல்டர்னேட்டாகவே இருக்க நரசிங்கம் பெருமாள் கோவில். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு சைட்லேயே ஒரு சின்ன ஒரு குடவர் கோவில் மாதிரி இருக்கும். அந்த மூணையும் தான் பார்க்க போகிறோம். இவ்வளவு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். பருத்தி வீரன் ஒவ்வொரு சின்ன சின்ன வீடுகள்லாம் காமிப்பாங்க, கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, பின்னாடி பேக்ரவுண்டில் மழை இருக்கிற மாதிரி காமிக்கிறது எல்லாமே இங்கே எடுத்து தான், மதுரைக்குள்ளே தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்டரில் அந்த கல் குவாரி, அந்த ரெண்டுக்குன்னு இங்கிட்டும் குவாரி இருக்கும், இங்கிட்டும் நடுவில் வந்து ஒரு ரோடு இருக்கும், அந்த இடம். அப்புறம் குள்ளநரி கூட்டம், அந்த தான் மெயினு. நான் போகிற இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1 போடுற அந்த வீடியோவிலே அந்த இடம் தான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுவாங்க. அப்போ கூட அந்த ஹீரோ சொல்லுவார், இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணியார் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அவங்க ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அப்புறம் தூரத்தில் அந்த யானைமலையில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிக்கு இருக்கும். அதில் ஏறுறதே பெருசு. அதில் ஏறிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிக்கு இருக்கிறத அழகாக ஷூட் பண்ணி நமக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இங்கே போகிறேன். ஆனால் இவ்வளோ 3 படம் சொன்னது போக இவ்வளோ தான் படம் எடுத்துருக்காங்களா? இல்லவே இல்லை. நிறையா படம், சின்ன சின்ன படங்களாக நிறையாலாம் எடுத்திருக்காங்க. நான் வந்து அந்த வழியில் போகும்போது பார்த்துருக்கேன். இந்த மாதிரி என்னடா இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பார்த்தா ஷூட்டிங். ஸோ ஷூட்டிங் எடுக்கிறதுக்குன்னு இந்த இடம் போக, வெட்டிங் ஷூட் முடித்ததுக்கப்புறம், ப்ரீ வெட்டிங் ஷூட் முடித்ததுக்கப்புறம் சரி, மேரேஜுக்கு அப்புறம் போஸ்ட் வெட்டிங்னு எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு இங்கே தாங்க வந்து எடுப்பாங்க. நான் போகிறேன், சும்மா எதர்ச்சியாக தான் போகிறேன். இன்றைக்கி ஒரு திங்கக்கிழமை நான் போகிற நாள். ஆனால் வந்து அங்கே வந்து எத்தனை பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்போ போனாலுமே அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நான் போகிற அந்த ஸ்பாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வில்லேஜ்லாம் இல்லைங்க. ஸோ நார்மல் வில்லேஜ் தான். ஆனால் பேக்ரவுண்டு உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். அந்த யானைமலை அது ரொம்ப பெருசாக இருக்கும். பக்கத்தில் போகும்போது என்னடா அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா ஒரே ஸ்ட்ரைட்டு தான். அப்புறம் ஒரு ஆர்ச் வரும், அதுலேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. எதுக்காக இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயும் போயும் நம்ம வந்து ஈஸியாக போகலாம். மெயினில் வந்து வந்தால் தான் இந்த ரோட்டை நான் பிடிச்சி வந்திருக்கலாம். இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ வியூவர்ஸ்லாம் இப்படியும் ஒரு இடம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் காமிச்ச இடம் ஃபுல்லாமே ஒரு காலத்தில் ஒரு குளமாகவும் பெரிய கம்மாகவும் இருந்த இடம் தான். போக போக எல்லாமே சிட்டியாக மாறிடுச்சு. இப்போ ஒத்தக்கடை வந்து முதல்ல ஒத்தக்கடையாக தனியாக இருந்தனால அது ஒத்தக்கடைன்னு பிரிச்சே சொன்னாங்க. ஒரு மதுரைக்குள்ளே பெருசாக சேர்த்துக்காத ஒரு ஊர் தான் ஒத்தக்கடை. ஆனால் இப்போலாம் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பெசிலிட்டி. ஏன்னா ஒரு சென்ட் கூட 25 லட்சம் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. மெயினில் பார்த்தீங்கன்னா 1 கோடிங்க. இதில் கேட்குற மாதிரி 1 கோடி. அது மாதிரி ஒரு சென்டோட விலை 1 கோடியில் மெயினில் அந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பார்ட்மெண்ட்டோட 1 சென்ட் விலை. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. ஸோ எல்லாமே வந்து பழசு ஃபுல்லாமே போக போக அதுக்கு வேல்யூ கூடிக்கிட்டே தான் இருக்கும். மண்ணில் போட்டவனும் சரி, பொண்ணில் போட்டவனும் சரி, என்றைக்குமே அழிஞ்சதாக சரித்திரமே இல்லை சொல்லுவாங்க. ஸோ மண்ணுன்றது பூமியை தான் சொல்கிறாங்க, பொண்ணுன்றது தங்கத்தை சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டுலேயுமே காசு போட்டாங்க எப்போவுமே பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக வாழ்வாங்க அப்படின்ற சொல்கிறக்காண்டி தான் அந்த வாசகத்தை சொல்லியிருக்காங்களோ என்னமோ. ஓகே, அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா சித்தம்போக்கு சிவன் போக்கு மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரைட் எடுத்தோம்னா ஆர்ச் வந்துடும். ஸோ ஆர்ச் வந்துட்டாலே தெரிஞ்சிடும் ரொம்ப பக்கம்தான். அதோட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ரொம்ப லாங்லாம் போகலாம் தேவையில்லை. போன உடனே நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சுற்றி கோயில் தான், ஒரு இடம் 2 இடம் இல்லை. பக்கத்தில் ஒரு சாய்பாபா இருக்கும், அங்கே நரசிங்க பெருமாள், இங்கிட்டும் நரசிங்க பெருமாள், பிரத்திங்கரா தேவி. உங்களுக்கு சேர்த்து இந்த வீடியோவில் அந்த பிரத்திங்கரா தேவியோட
கோயில் விசேஷங்களையும் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வந்தால் ஓகே, ஒரே இடத்துல நின்ற இடத்துல ஒரு 4 கோவில் 5 கோயிலை விசிட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். எத்தனை வீடியோ போட்டேன் பாருங்கள். யானைமலை சம்மந்தமாகவே இதோட நான் வந்து 15-16வது வீடியோ போட்டுருக்கேன். இன்னமும் இங்கே வந்து இவ்வளோ கோயில் இன்னமும் நிறையா இருக்குது. இன்னும் மலைச்சாமி கோவில்லாம் ஒன்று இருக்குது பெண்டிங்கில், அதுவும் நம்ம எடுத்து போடணும். அப்புறம் சூரியனை போட்டிருக்க இடத்த ப்ராப்பராக எடுத்து அந்த இடத்துக்கும் போய் எடுக்கணும். அப்போ இந்த யானைமலை மொத்தம் 4 கிலோமீட்ரு. அந்த 4 கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருக்குது. நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து விசிட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குங்க. ஓகே, ஸோ யானைமலை அப்படியே ரசிச்சுட்டே வாங்க. அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த கோயில் வரும். அங்கேயே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு இடமா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் நிறையா ஹிட் அண்ட் பிளேஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது. போக ஒன்றுனா நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள் இருக்குது, வெளியே தெரியாத இடங்கள்லாம். அதில் நம்ம கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா இதை வந்து நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லா வீடியோத்தையும் எடுத்துக்கலாம், விட்டுற வேண்டாம். ஓகேங்க, வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டு தான். இந்த ஸ்பாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ படங்களை பார்த்துருப்பீங்க. இந்தமாரி நம்ம ஒரு விளாகராக வந்து இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளாக எடுக்கிறோம். பார்ப்போம். விளாக் நிறையா எடுத்திருப்பாங்க, வாய்ப்பு நிறையா இருக்குது. நமக்கு இது ஃபஸ்ட் விளாக்னே சொல்லலாம். ஓகே, வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த யானைமலை வியூவோட சேர்த்து தான் ஒரு சின்ன ஒரு கோபுரமாக தெரியும். ஆனால் பக்கத்தில் போக தெரியும் பேக்ரவுண்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. சன்லைட்டு அதுக்கும் படிலாம் அமைச்சு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்லாம் விரித்து போட்டிருக்காங்க. அழகாக அந்த படி வந்து அவங்களா செஞ்சதெல்லாம் இல்லை, அந்த மலையிலே வந்து அழகாக வச்சு செதுக்கி நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ஓகே, எனக்கு இந்த வியூ பாயிண்ட் தான் எப்போயுமே, அந்த சைடில் தான் ஒரு பெரிய வியூ பாயிண்ட் தான், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது மைண்ட் செட்டு. அது நான் கரெக்டாக ஈவினிங் டயத்தில் வரும்போது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங்கை விட ஈவினிங் டைம் பெஸ்ட்டு பொறுத்துனே சொல்லலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குள்ளநரி கூட்டத்தில் அந்த படத்தில் அடிக்கும்போது அந்த ஹீரோ வந்து இது மேலே நின்றுக்கிட்டாங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார்னு. பரவாயில்ல, நம்ம எடுக்க வரும்போது ரொம்ப கூட்டம் இல்லாமல் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காப்புல. இங்கே நின்றுக்கிட்டு தான் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அந்த ஹீரோயினை அங்கே சைடில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஷாட்டே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும். இங்கேருந்து அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த சின்ன சின்ன மரங்கள் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த ஆடுகள்லாம் மேயிற சீன்லாம் இங்கே தான் எடுத்தது. அப்படியே இங்கிட்டு காமிக்கிறேன். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்துக்கிருக்கு. இப்போ அதிலே தெரிஞ்சு பார்த்துங்க, எப்போ வந்தாலும் இங்கே வந்து ஒரு வெட்டிங் ஷூட்டு நடக்குதுங்க. ஸோ ஓகே, அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து அய்யனார் மாதிரி இருக்காப்புல. ஓகே, நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே அவரை வணங்கிட்டு அடுத்து உள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ கோபுரத்தில் அழகை வந்து என்றைக்குமே சைடு ஆங்கிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த சைடு ஆங்கிள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப துல்லியமாகவே கட்டியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் ஒன்று வளர்ந்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெட்டி விட்டிங்கன்னா அங்கே உள்ள அந்த இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீண்ட நாள் போகிறதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாப்போம், அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து சீரமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போய் நம்ம சாமி எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை, இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டாம், அவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே சைடில் போயிடலாம். உள்ளே வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம், பட் காமிக்கக்கூடாதுன்னு உள்ளே போயிட்டு அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த வீடியோவுமே டெலிட் பண்ணுற மாதிரி. அதனால் நம்ம ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் போய் சுற்றி வரலாம். அங்கே வந்து பிரத்திங்கரா கோவில், வேறு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படியே நடந்துகிட்டே பார்ப்பேன். ஏன்னா நானும் வர்றது புதுசு தான், இங்கே தான் வந்து அடிக்கடி வர்ற இடம்லாம் இல்லை. அப்படியே சைடில் வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வியூ பாயிண்ட் பாருங்கள், பயங்கரமாக இப்போ சன்லைட் அப்படியே கண்ணை கூசுதுங்க. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப. இங்கே பாருங்க, முருகனோட சிலை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வள்ளி, அங்கிட்டு தெய்வானை, அழகாக நீட்டாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போயே முருகன் மேலே எவ்வளோ பக்தின்னு பாருங்கள். என்ன தான் பெருமாள் கோயிலோ எங்கே பார்த்தாலும் சரி, ஆனாலும் முருகனுக்குன்னு ஒரு தனி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். அப்படிங்கிட்டு வந்தால் மயிலோடு சேர்த்து அங்கிட்டு சிங்கமோ இல்லை காளமாடோ போட்டு ஒரு பூதம் மாதிரி உட்காந்துருக்கும், மூளைக்கு மூளை. நடுவில் மட்டும்தான் முக்கியமான தெய்வங்கள் நடக்கிறது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் சேர்ந்து முருகனுக்கு வந்து கல்யாணம் வைக்கிறது. ஆனால் முருகனை தாங்க அதிகமாகவே வந்து சிலைகளாக இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுது. அது எதனாலன்னு தெரில. ஆனால் முருகனுக்கு கல்யாணமும் ரொம்ப ஸ்பெஷல் போல். முருகனுக்கு கல்யாணம் நடந்தது, ஆனால் 2 கல்யாணம். ஆனாலும் அந்த காலத்தில் அவ்வளோ கொண்டாடப்பட்டிருக்கு. இப்போ ஒன்று வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் போல, கோச்சுக்காதீங்க. ஓகே, அப்படியே போனோம்னா இந்த மாட்டு வண்டியை பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஃபுல்லாக வடிவேலு படத்தில் நடந்த அந்த ஒரு காமெடி மட்டும்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த முத்து கேரக்டரு ரஜினி
அவர் சொல்லுவாப்புல, என்னடா அப்பேருந்து குத்திக்கிட்டே இருக்கு, என்னடா இது பேர் என்ன, இதாண்டா அச்சாணி, இதுதான் நான் அப்பயே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் கழட்டி பார்த்தா டக்குன்னு கையோடு வந்துருச்சுங்க. ஸோ இந்த அச்சாணி இல்லாமல் வந்துச்சுன்னா கலண்டு விழுகிறதா. நம்ம வண்டியில் எப்படி போல்ட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு இது வந்து அச்சாணி அவ்வளோ ஒரு டைட்டாக பிடிச்சிருக்கும் அந்த வீலை. இது கலண்டுச்சுன்னா மொத்தமாக கலந்துட்டு அந்த படத்தில் மாதிரி போய் விழுக வேண்டியதான். ஓகே, அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா பிரத்திங்கரா கோவில் தெரியுது. பட் கரெக்டான ரூட்டு இதுதான், வழியில் வந்து பார்க்குறேன். ஃபுல்லாக ஏதோ மந்திரங்கள் தான் அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ எடுப்போம். அவங்கள நேராக போய் நின்றுக்கிட்டு பக்கத்தில் போய் நின்று எடுக்காமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத காமிக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த பிரத்திங்கரான்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பிரத்திங்கரா தேவின்னு தான் அழைப்பாங்க. அம்மன் சொல்கிறத விட தேவி அப்படின்றதான் அழைக்கும். நம்ம மதவட்டி நடுவுலேயே கூட பிரத்திங்கரா தேவி கோயில் இருக்குது. அந்த ஞாபகம் தான் வச்சு இங்கேயும் ஒரு பிரத்திங்கரா தேவி ஒன்று இருக்காங்க அப்படின்றது. யாருக்கோ ஒரு மந்திரம் ஓதிக்கிட்டு யாகம் வளர்க்குறாங்க போல், சின்ன யாகம் அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, நானும் கொஞ்சம் நின்று பார்த்தேன். அவங்க மெத்தடு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு. ஓகே, நம்ம பார்த்தது போது ரொம்ப நேரம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் அப்படி மெதுவாக மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கிட்டு இந்த மாதிரி மலைப்பகுதி இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளம் ஒன்று இருக்குது மெயினாக, சரிங்களா? அங்கேயுமே ஷூட்டிங் போட்டு தான். இங்கேருந்து அப்படியே நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். சன்லைட்டு, அந்த கீழே குளம் ஃபுல்லாக, அங்கிட்ட ஃபுல்லாக அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி சின்ன சின்ன வீடியோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இதெல்லாம் அருமையான இடம். அது நான் கை காமிச்ச அந்த வீடை பார்த்தீங்கன்னா கோயில் ரூபத்தில் கட்டி உள்ளே வந்து வீடு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே இதுதான். ஸோ யானைமலை தலையை வந்து நம்ம கையில் தொடுறோம் பாருங்கள். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்குது. பார்த்தா 1 கிலோமீட்டருங்க நடக்கணும், சும்மா இல்லை. யானைமலை பார்க்கும்போது இங்கே சிறுசாக தெரிகிற மாதிரி தெரியும். 1 கிலோமீட்டர் இங்கேருந்து யோசிச்சு பார்த்துக்குங்க. அங்கே 2 ஒரு சின்ன பழைய விளாண்டுட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் பேச்சு கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, அங்கெல்லாம் சின்ன சின்ன புறாக்களாக இருக்கும், அதை பிடிக்கிறதுக்குலாம் ஒருத்தவங்க வருவாங்க கூண்டு வச்சு, நம்ம வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ இந்த பயவுலைகளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்கிட்ட தான் நம்ம வந்து விஷயத்தை கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எத்தனை ரவுண்ட் ஓட்டியிருக்கிய? 2 ரவுண்ட். தம்பிலா இல்லைங்களா, இங்கே வாங்கடா. இதோட பேர் என்னடா? இங்கே உள்ள சாமி பேர் என்ன? சாமி பேர் எனக்கே தெரியும். உனக்கே தெரியாது? இந்த ஏரியா தானே நீனு? அவனுக்கு தெரியும். உங்க நீ சொல்லுப்பா. நீ சொல்ற, நீ தான் அருமையாக இருக்க. இங்கே நில்லு, இங்கே நில்லு. உன்னை பார்க்கும்போது இருறா ஒரு டைலாக் நான் இருக்குடா, எனக்கு பசிக்காதா அப்படின்ற மாதிரி. எனக்கு பசிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக் உங்களை பார்க்கும்போது தோணுது. அவ்வளோதானே? இங்கே எனக்காக ஒரு டைலாக் சொல்றியா? என்ன டைலாக்? நானே சொல்லித்தரேன். எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? எங்கே சொல்லு. எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடக்கூடாதா? இந்த டைலாக் ட்ரெண்டிங் ஆனது தெரியாதா? நானே சின்ன பிள்ளையாக்கா எல்லாரும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் எடுத்துக்கிட்டா நீ தெரிலங்கிற. நான் வீடியோ தான் எடுக்கிறேன் ஃபுல்லாக. யார் நம்பலாம்? ஏன் இந்த தெரியுதா? மொத்தமாக நம்மளை பார்க்கலாமா? இங்கே பா. பயந்துரா. செம்மையா ஓட்டிருக்கா. இப்போ நான் ஓட்டுறேன், ஆனால் என் பைக்கில் ஒரு இதில் மாட்டிக்குவோம் இருக்கு. வேற எங்கிட்ட இருக்கான் பார்த்துட்டு வந்துட்டு இரு, என்னோட ஹெல்மெட்டில் இதில் மாட்டி ஓட்டலாம், சூப்பராக இருக்கும். நில்லுங்க, நான் வந்துடுறேன். போட்டவா?
நல்லாவே அடிக்கல. எங்க அவன் எடுத்து இதுதான் கடன் வாங்கிய சைக்கிள். அந்த பையனோட அது சீட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஆத்தாடி பார்த்தாண்டா ஓட்டம் சவுக்கு போட்டு உட்காந்து வச்சுக்கான் தாங்கும்ல. ஸ்டாண்டு எடுத்தாலும் எடுக்கலாம் பரவாயில்லடா. அதான் பிச்சுக்கிட்டு போதுடா. ஏன்னா பிரேக்கு கூட இல்லை.